வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாங்கள் கேரளா மாநிலம் பாலக்காடு அருகே உள்ள மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்றிருந்தோம். அங்கே லாட்ரி டிக்கெட் கடை இருப்பதை கண்டோம். நமது தமிழ்நாட்டில் லாட்ரி டிக்கெட் இல்லை, ஆனால் கேரளாவில் லாட்ரி டிக்கெட் விற்பனை உள்ளது. அதற்கு அனுமதியும் உண்டு. ஏன் ஒரே இந்திய நாட்டில் நாம் இருந்து இருக்கும் போது இந்த மாதிரி பாகுபாடான நிலைமைகள் என்பதை நீங்கள் சற்று யோசனை செய்ய வேண்டும். இந்தியாவில் எங்கு வேண்டாலும் தொழில் செய்வதற்கும் உரிமை உண்டு, இடம் வாங்குவதற்கும் உரிமை உண்டு. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி மாற்றம் செய்திருக்கிறார்கள், ஏன் என்பதை நீங்கள் சற்று கவனித்தால் உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். நாங்கள் மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயிலுக்கு சென்று அங்கே அம்மனை தரிசித்துவிட்டு மீண்டும் திரும்பி வரும் வழியில் லாட்ரி டிக்கெட் கடையினை பார்த்தோம். வரும் வழியெல்லாம், அதாவது தமிழ்நாடு பார்டர் முடிந்ததும் அடுத்தது உடனே ஆரம்பிக்கும் கடை லாட்ரி டிக்கெட் கடை தான். அந்த அளவுக்கு லாட்ரி டிக்கெட் விற்பனை அங்கு அதிகரித்திருக்கிறது. இது ஒரு விசேஷம் என்னவென்றால், அங்கே லாட்ரி டிக்கெட் நடத்தும் உரிமை கேரளா அரசாங்கத்திடம் மட்டுமே இருக்கிறது. கேரளா அரசாங்கம் மட்டுமே லாட்ரி டிக்கெட்டை நடத்தி வருகின்றன. இதனால் அங்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்தால், அதாவது நமது தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணா கொண்டு வந்த திட்டம் லாட்ரி டிக்கெட் திட்டம், மிகவும் அந்த அருமையான திட்டத்தை சிறப்பாக நடத்தி வந்த தமிழக அரசாங்கம் நாளடைவில் அதை தனியாருக்கு ஒதுக்கீடு செய்ததன் பின்பு லாட்ரி டிக்கெட் அது ஒரு சூதாட்டமான நிலைமைக்கு தள்ளப்பட்டது. அது ஒரு நம்பர் லாட்ரி, உரைக்கும் லாட்ரி என ஏகப்பட்ட லாட்ரி டிக்கெட்டுகள் வந்ததனால் லாட்ரி டிக்கெட் ஒரு சூதாட்டமாக மாறியதன் விளைவாக முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த லாட்ரி டிக்கெட் விற்பனை முழுவதுமாக தடுத்தார். நமது தமிழ்நாட்டுக்கு லாட்ரி டிக்கெட் விற்பனை தடை செய்யப்பட்டது. ஆனால் அவர்கள் அந்த இடத்தில் சிந்தித்திருந்தால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்காது. தற்போதும் இந்தியாவில் பல இடங்களில் லாட்ரி டிக்கெட்டுகள் விற்பனை செய்து கொண்டு தான் வருகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. ஆனால் அதை அரசாங்கமே எடுத்து மேலும் அரசாங்கமே நடத்தி இருந்தால் சிறப்பான முறையில் சென்று கொண்டு தான் இருக்கும். ஆனால் அதை விடுத்து தனியாருக்கு விடப்பட்டதன் விளைவாக ஏற்பட்டதன் விளைவே சூதாட்டமாக மாறியது. அதனால் அதை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தடுத்தார்கள். அதனால் லாட்ரி டிக்கெட் முழுவதுமாக தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டு விட்டது. அறிஞர் அண்ணா கொண்டு வந்த திட்டத்தினை முழுமையாக முடக்கியது தவறுதான். அதை தற்போதுள்ள ஆட்சியாவது சரிப்படுத்தி அரசாங்கமே லாட்ரி டிக்கெட் விற்பனை நடத்துமாறு கொண்டு வந்தால் அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதோடு நான் தற்போது லாட்ரி டிக்கெட் பற்றி பேசிவிட்டு நமது கோயிலை சிறப்பை சொல்ல மறந்துவிட்டேன். நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருப்பது மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயில். உள்ளே ஃபோட்டோ வீடியோ எடுப்பதற்கு அனுமதி இல்லை. அதனால் நாங்கள் உள்ளே ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியவில்லை. இதுதான் கோவிலின் நுழைவாயில். இந்த வழியாக சென்று அம்மனை தரிசிக்கலாம். மிகவும் சிறப்பான ஒரு நேர்த்தியான கோவில். நீங்கள் இங்கே கோவிலின் அருகிலேயே தெப்பக்குளம் உள்ளது. அங்கே குளித்துவிட்டு மேலே கோயிலுக்குள் சென்று தரிசனம் செய்து வரலாம். இங்கே சட்டை அணிந்துவிட்டு கோவிலுக்குள் செல்லக்கூடாது. மேல் சட்டையை கழட்டிவிட்டு தான் செல்ல வேண்டும். ஆண்கள் சட்டை அணிந்துவிட்டு கோவிலுக்குள் செல்லக்கூடாது. பேண்ட் போட்டு செல்லக்கூடாது. இங்கே வேட்டிகள் வாடகைக்கும் தரும் இடம் உள்ளது. அங்கே பேண்ட் போட்டு போனாலும் கூட அங்கே வேட்டி வாடகைக்கு வாங்கி கட்டிட்டும் கூட நாம் கோயிலுக்குள்ளே சென்று சாமி தரிசனம் செய்து வரலாம். இது ஒரு சிறப்பான கட்டுப்பாடு முறை. உண்மையிலுமே வரவேற்கத்தக்கது. கடவுளை எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதை தெளிவாக இங்கே இந்த கோயில் நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். அது மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பது தெப்பக்குளம். இது கார் பார்க்கிங் எடுத்து காம்ப்ளெக்ஸ்.
ஆகவே இந்த கோயிலில் மிகவும் சிறப்பான வழிபாட்டு முறைகள் நம்மளை வியக்க வைக்கின்றன. நமது தமிழக கோவில்களில் இல்லாதது போல் இங்கே நமது தமிழக கோயிலும் சிறப்பாகத்தான் நடத்தி வருகிறார்கள். நான் அதை குறை கூறவில்லை. இங்கே கட்டுப்பாடுகள் மிகவும் அதிகம் என்பதை தெரிவிக்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவிலின் முகப்பு தோற்றம், முன் தோற்றம். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் நீங்கள் அனைவரும் விரும்பி பார்க்கிறீர்கள். ஆனால் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடுகிறீர்கள். தயவுசெய்து எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் அது எங்களுக்கு மிகவும் உறுதுணையாகவும் நன்மையாகவும் இருக்கும். நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கூட ஒரு லாட்டரி வியாபாரி தான் கையில் டிக்கெட் வைத்துக் கொண்டு விற்பனை செய்து வருகிறார். நன்றி.